அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பார்த்திபன். திருநள்ளாறு தொகுதியில் இருக்கிற ஸ்பிக் மற்றும் ஆதித்யா ஃபேக்டரிக்கு வருகின்ற கனரக வாகனங்கள் சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்படுறதுனால நிறைய விபத்துக்கள் ஏற்படுதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சமீபத்தில் அது மாதிரி வந்த ஒரு கண்டெய்னர் லாரியில் இடித்து தான் ஒரு பிஆர்டிசி டிரைவர் ஒருத்தர் இறந்தாருங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். நேற்று இரவு, அதாவது பெரும்பொங்கல் அன்னைக்கு இரவு, தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒரு இருசக்கர வாகனம் ஓட்டி இதே போல் அந்த ஸ்பிக்குக்கு முன்னாடி இருக்கிற 2 பக்கமும் இருக்கிற பெரிய பள்ளத்தில் இறங்கி ஏறும்போது குறுக்கே ஏதோ நாய் வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னருக்கு பின்னாடி போய் வண்டி மாட்டி அவருக்கு பெரிய விபத்து காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதை நம்ம உடனே திருநள்ளாறு காவல் நிலையத்தில் தெரிவுபடுத்தியிருக்கிறோம். இந்த 2 கம்பெனிகளுக்கும் உடனடியாக உத்தரவிடுங்கள். கம்பெனிக்கு வருகின்ற 4 சக்கர வாகனங்கள் சாலையோரம் நிறுத்தப்படக்கூடாது. அதேபோல் ஏற்கனவே நம்ம பொதுப்பணித்துறைக்கு சொல்லியாச்சு, இந்த பள்ளத்தை உடனே மூட சொல்லி. பொதுப்பணித்துறை ஏனோ பொதுமக்கள் மீது அக்கறை இல்லாமல் செயல்படுவது போல் தெரிகிறது. உடனடியாக சாலையில் உள்ள பள்ளத்தை மூடுங்கள். புதிதாக ரோடு போடுவதற்கான டெண்டர் வந்திருந்தால் அது செயல்படுத்தும் போது செயல்படுத்துங்கள். தற்போது இருக்கின்ற பள்ளத்தை உடனடியாக மூடுங்கள். பொதுப்பணித்துறை உடனடியாக களத்தில் இறங்கி சொரகுடி முனையிலிருந்து அம்போவர்த்தூர் வரையில் இருக்கிற சாலையில் இருக்கிற பள்ளங்களை உடனடியாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுங்கள். புதிதாக சாலை போடுவதற்கான டெண்டர்கள் வந்தால் அதை பிற்காலத்தில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தற்போது அதை மூடுவது மக்களுடைய உயிரை பாதுகாக்கும். காவல்துறையினருக்கு கனிவான வேண்டுகோள் என்னவென்றால், 2 பக்கமும் இருக்கின்ற ஸ்பிக்கு மற்றும் ஆதித்யா கம்பெனிகளுக்கு 2 புறமும் இருக்கின்ற கனரக வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்று 2 ஃபேக்டரிகளுக்கும் நீங்கள் உத்தரவிட வேண்டும். தலைக்கவசம் போடுவது எந்த அளவிற்கு முக்கியமோ அதேபோல் இதையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மக்களுக்காக நானும் போராளி பார்த்திபன்.